ஜல்லிக்கட்டு விஷயத்தில் வந்து ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பேசியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. என்னென்னா ஒரு ஆதங்கம் இந்த மாதிரி நிறைய வாட்டி பல பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம ஒரு வாட்டி போராடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு ஆதங்கத்தை நான் தெரிவித்தேன். அதுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். அது பிரகாரம் வந்து எல்லோரும் வந்து அந்த விஷயத்துக்காக வந்து நின்னாங்க. அது போக தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து இளைஞர்கள்லேருந்து எஸ்பெஷலி எல்லோரும் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் பற்றி பேசுகிறோம். எஸ்பெஷலி லேடிஸ், அவ்வளோ லேடிஸ் சரி, குழந்தைகள் சரி, ஃபேமிலியாக எல்லோரும் வந்திருக்காங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வேறு லெவலில் ஒரு புரட்சி, உலகமே நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அகிம்சை வழியில் ஒரு சைலண்ட்டான ஒரு நீட்டான ஒரு போராட்டமாக இது நடந்துட்டு இருந்தது. இந்த லாஸ்ட்டு ஒரு நாள் நடந்த சம்பவங்கள் அது எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது ஒட்டுமொத்தமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஃபேமிலிஸும் சரி, தாய்மார்களும் சரி, எல்லாரும் உட்காந்து போராடின ஒரு போராட்டம். இதை வந்து சரி ஒரு பர்டிகுலர் இவங்க வந்து சொல்கிறாங்க, ஓகே அவங்க போராடி இருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாள். ஏன்னா எங்களுக்குள்ளே வந்து என்றைக்குமே வந்து நம்மளுக்குள்ளே வந்து ஒரு 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 வேற்று ஒரு இதுவோ இல்லை வந்து இதுவோ இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். அப்படி சொல்லும்போது இது நம்மளுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடச்சிருக்கு, இதை வந்து எல்லோரும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இது திசை திரும்பிடுச்சு, இதனால் வந்து நான் சட்ட ஒழுங்கு கெடுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது, முஸ்லீம்ஸ் வந்து சாப்பாடு போடுறாங்க, முஸ்லீம்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம்ஸ் என்னங்க அவங்க என்ன வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா? அவங்க தமிழர்கள் கிடையாதா? அவங்களுக்கு உணர்வு கிடையாதா? அவங்க சோறு போடுறாங்க, அதனால் வந்து இப்போ இது தேச விரோதமான ஒரு விஷயன்ற மாதிரி திசை திருப்புது அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து இப்போ ஃப்ளட்டு நடந்த நேரத்தில் வந்து அத்தனை மசூதியில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து இடம் கொடுத்து அத்தனை பேருக்கு சோறு போட்டாங்க. அப்போ அன்றைக்கி அது தேச விரோதமான ஒரு குற்றமா? எப்போ பாரு முஸ்லீம்ஸை பற்றி வந்து ஒரு தீவிரவாதம், எப்போ பாரு யாராவது ஒருத்தங்களை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு ஒரு பேர் வேணும், அதுக்காக வந்து முஸ்லீம்ஸை யூஸ் பண்ணுறது. அப்படி பார்த்தா எத்தனை கிறிஸ்டியன்ஸ் வந்திருக்காங்க, எத்தனை இந்துஸ் வந்திருக்காங்க, அத்தனை மீனவர்கள் வந்து அன்றைக்கி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே போய் அதில் பாதி பேர் கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், அத்தனை இந்துஸ் இருக்காங்க. அப்போ என்னென்னா ஒரு இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்டியனாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லோரும் தமிழர்கள் அப்படின்ற ஒரு உணர்வுக்காக தான் வந்து அத்தனை பேர் போராடினாங்க. எனக்கு என்னென்னா இவங்க எல்லாருமே போராடினது ஒரு சந்தோஷத்துக்காக. இன்றைக்கி வந்து ஒரு வெற்றியே இல்லாமல் என்ன நடந்தது, எப்படி இது முடிஞ்சது, இதை கொண்டாடணுமா, இது வேணாமா, இல்லை இதுக்காக துக்கப்படணுமா, இல்லை சந்தோஷப்படணுமா, என்னன்னே புரியாத ஒரு நிலைமைக்கு இதை கொண்டு வந்து முடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இதில் வந்து தேவையே இல்லை. ஒரு மீனவ குப்பத்தில் இருக்கிறவங்க அவங்க தான் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு தமிழனுக்கு இவனுக்கு பிரச்சனைன்னும் போது நாங்கள் எல்லாருமே ஓடி வந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து உடனே ஓடி வந்து அங்கே குரல் கொடுக்கணுன்றதுக்காக வந்தாங்க. எந்த வன்முறையிலையும் யாருமே ஈடுபடலை. அவங்க எல்லோரும் ஒரு சப்போர்ட்டுக்காக வந்தாங்க. வந்து உட்காந்தவங்களும் அத்தனை பேர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ அவங்க அத்தனை பேர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ அன்றைக்கி நைட்டு நம்மளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்மளோட போராட்டத்தை நம்ம கைவிடக்கூடாதுன்னு சிலம்பரசன் நான் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க, அப்போ என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன காரணத்துக்காக அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்கன்றது எனக்கு புரியல. எதனால அவங்க அரெஸ்ட் பண்ண செய்யப்பட்டாங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு புரியாத ஒரு புதிராக இருக்குது. அவங்க என்ன தவறு செஞ்சாங்கன்றதுக்காக அவங்க வந்து அரெஸ்ட் செய்யப்படணும். அத்தனை பேருக்கு வந்து அவ்வளோ வந்து நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை யார் செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, அதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக அத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க. யார் எந்த தவறு செஞ்சுருந்தாலும் அதை வந்து இங்கே இருக்கிறவங்க யார் வேணால் மறைக்கலாம், ஆனால் அந்த ஆண்டவங்கிட்டேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க, அது நடக்கும். நான் அந்த விஷயத்துக்குள்ளே வரல. என்னோட ஒரே பாயிண்ட் என்னென்னா, அழகாக அரசாங்கம் வந்து இவ்வளோ நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ தூரம் அத்தனை போலீஸுக்கும் அத்தனை குழந்தைங்க அவங்க அத்தனை பசங்க எல்லோரும் சோறு போட்டு அவங்க எல்லாருக்கும் சோறு கொடுத்து போலீஸும் நம்மளுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பாகுபாடு வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக அந்த மெரினாவில் அவ்வளோ வண்டிகள் வந்தாலும் அத்தனை பசங்க நின்று வாலண்டியர்ஸ்லேருந்து எல்லா வண்டியும் வழி அமைச்சு அவ்வளோ லேடிஸ் வந்து பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ ஒற்றுமையாக எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் எல்லோரும் பண்ணியிருக்காங்க.
உடனே இது திசை திரும்புதுன்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ் அவங்க மேலே போய் பழி போடுறது, மீனவர்கள் வந்து அங்கே வந்து பிரச்சனைக்காக வந்து நின்னாங்கன்னு சொல்லிட்டு மீனவர்களை வந்து குறை சொல்கிறது, மீனவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறது, இதெல்லாம் வந்து எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நல்ல சந்தோஷமாக இதை வந்து அழகாக முடிச்சு வைக்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இது எதுக்கு தேவையில்லாமல் இப்போது நம்ம இந்த சைட்லேருந்து உட்காந்து சில விஷயம் பேசிடலாம், பட் அந்த பக்கத்துலேருந்து அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல இது இருக்கலாம், அது உள்ள நான் அது உள்ளே வரல. ஆனால் என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இதை அழகாக முடிச்சு வைக்காமல் நீங்கள் வந்து பொறுப்பெடுத்து நீங்கள் வந்து முன்னிலையில் நின்று நீங்கள் வந்து அதை சொல்லாமல் யாரோ சொல்கிறதுனாலையோ இது சொல்கிறதுனாலையோ அவங்க சொல்கிறதுனாலையோ இதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது வந்து ஒரு லீடரோ யாரோ எடுத்த ஒரு முடிவு கிடையாது. இது ஒட்டு மொத்தமாக எல்லாரும் உணர்வுக்காக எடுத்த ஒரு முடிவு, வந்த ஒரு முடிவு. இதில் வந்து இவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்னோட விஷயம் என்னென்னா, நான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் பேச ஆரம்பித்தா இது நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் நான் அதை பற்றி பேச விரும்பல. என்னோட ஒரே ஒரு கோரிக்கை, வேண்டுகோள், நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பேர் தமிழ்நாடு முழுக்க மீனவர்கள்லேருந்து மாணவர்கள்லேருந்து அத்தனை பேர் இதுக்காக போராடினவங்க, அத்தனை பேரில் குழந்தைங்க இருந்திருக்காங்க, லேடிஸ் இருந்திருக்காங்க, எல்லாருக்கு நடுவில் அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த அத்தனை பேரையும் இம்மீடியட்டாக அத்தனை பேரும் வந்து ரிலீஸ் ஆகணும். அப்படி அவங்கள ரிலீஸ் பண்ண முடியாதுன்றீங்களா? அவங்க எல்லோரும் அங்கே உட்கார்றதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். அப்போ என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கள். என்ன அரெஸ்ட் பண்ண முடியாதுன்றீங்களா? அப்போ அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, அத்தனை பேர் இதனால் பாதிக்கப்பட்ட, அவங்களுக்கு நஷ்டம் அடைஞ்ச எல்லா மீனவர்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நிவாரணம் கிடைச்சே ஆகணும். மூணாவது, இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட இந்த கஷ்டத்துக்கு ஒரு நாள் கவர்மெண்ட்டே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி, கவர்மெண்ட் ஒரு நாள் சூஸ் பண்ணி, நீங்கள் பட்ட இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கும் இவ்வளோ நாள் பண்ண இந்த போராட்டத்துக்கும் உங்களுக்கு கிடைச்ச வெற்றி இன்றைக்கி நம்ம எல்லோரும் கொண்டாடி சந்தோஷமாக ஜல்லிக்கட்டை நடத்தலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த விஷயம் நடக்கலை, இவங்களை யாரையுமே ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இறங்கி என்னோட விதத்தில் அகிம்சை வழியில், நல்ல ஒரு வழியில், நேர்மையான வழியில், உணர்வால் நான் கண்டிப்பாக போராடுவேன். அந்த மக்களுக்காக நான் நிற்பேன். ஏன்னு சொன்னால், ஒரு 1000 லட்சம் பேர் வந்து இந்த போராட்டத்துக்கு காரணமாக இருந்த ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னா, அந்த 1,00,000 பேரில் நானும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரூபத்தில் நானும் காரணமாக இருந்திருக்கேன். என்ன அத்தனை பேர் கேட்குறாங்க, அன்றைக்கி நைட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து போராடணும் அப்படின்னு நீங்கள் வந்து அன்றைக்கி பேசிட்டு போயிட்டீங்க. அடுத்த நாள் அடி வாங்கும்போது நீங்கள் எங்கே போனீங்க, அடுத்த நாள் எங்களை அரெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எங்கே போனீங்கன்னு எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. கரெக்டான கேள்வி தாங்க அது. ஆனால் அன்றைக்கி என்னால் அது பேச முடியல. ஏன்னா ஏகப்பட்ட திசையில் ஏகப்பட்ட விதமாக என்னென்னமோ நடந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் நம்ம எது பேசினாலும் அன்றைக்கி வேலைக்காகாது, அது போய் மக்கள்கிட்ட சேராது, அதனால எந்த விஷயமும் நடக்காதுன்றதுனால தான் அன்றைக்கி நான் பேசலை. அதே நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் இதை நிறுத்திடுங்க, ஏன்னா தேவையில்லாமல் இதனால் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் அன்றைக்கி என்னோடய கோரிக்கையை வச்சனே தவிர, மக்களும் ஸ்டூடெண்ட்ஸும் அத்தனை தமிழர்களும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அவங்க எடுக்கக்கூடிய அந்த டிசிஷனுக்கு மட்டும்தான் நான் என்றைக்குமே நிற்பேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்றது இதில் தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த மீனவர்களுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் ஒரு ஸ்டேஜ் சும்மா இறங்கி நான் ரோட்டில் நின்று டான்ஸ் ஆடியாது அவங்களுக்கு தேவையான ஒரு நிவாரணத்தை என் சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். ஆனால் கவர்மெண்ட் வந்து இதுக்கு அவங்க வந்து எல்லாருக்கும் நிவாரணத்தை கொடுத்தே ஆகணும், அத்தனை பேரை ரிலீஸ் பண்ணி ஆகணும். எங்களுக்குன்னு ஒரு நாள் கொடுத்து எங்கள் எல்லாரையும் இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எங்களை சந்தோஷமாக எங்களோட வெற்றியை உலகமே பார்த்தது. இவ்வளோ அகிம்சை வழியில் இவ்வளோ அழகாக வந்து இந்த மக்கள் போராடுறாங்கன்னு, அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வையும் நல்ல ஒரு இடத்தையும் நம்மளுடைய அரசாங்கம் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு வேளை அது நடக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து போராடுவேன். ஒரு சாதாரண ஒரு பாமரனா, இந்த நாட்டில் இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனுஷனா அரசியலுக்கு வந்தால் தான் கேள்வி கேட்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. எதுக்கு அரசியல் வரணுன்ற நான் என்றைக்குமே அரசியலுக்கு வர மாட்டேன். ஆனால் நான் மக்களுக்காக நான் வருவேன். நான் இப்போவும் வந்து எதுக்காக உட்காந்து நான் சொல்கிறேன், என்னையும் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்கிறேன்? நான் இப்போ சொல்கிறேன், அரசியல்ன்றது யாருக்குமே தேவை கிடையாது. எனக்கு அரசியல் தேவை கிடையாது, நான் அரசியலுக்கு வரவும் மாட்டேன்.
ஆனால் அரசியலுக்கு வந்து தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. வெளியிலேருந்து மக்களுக்காக நல்லா செய்ய முடியும். எல்லாரும் வந்து உணர்வோடு வந்திருக்கோம் சார். இப்போ சில பேர் வந்து திசை திருப்பினாங்களா, சில பேர் அவங்களோட பர்சனல் இதுக்கு பண்ணிக்கிட்டோம் சார். எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது சார். நாங்கள் எல்லோரும் வந்தது எதுக்காக, ஒட்டு மொத்தமாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணுன்றதுக்காக. அதனால தான் இதை சொல்லி நான் விடைபெறேன். என்னென்னா, அரெஸ்ட் ஆனவங்க அத்தனை பேரும் ரிலீஸ் ஆகணும். இல்லையா, சிலம்பரசன் நான் இங்கே டி நகரில் தான் இருக்கேன், என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கள். அத்தனை பேருக்கு நிவாரணம் கிடைக்கணும். ஒரு நாள் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு இது வெற்றி, ஜல்லிக்கட்டு நடத்துங்கன்னு மெரினாலேருந்து நம்ம மதுரை, அலங்காநல்லூர் எல்லா ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு நடக்கணும் சார். இவ்வளோதான் சார். பார்ப்போம், கொஞ்ச நாள் பார்ப்போம், நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து போராடுவேன். நன்றி, வணக்கம்.